ஏங்க கமெண்டில் வந்து இது மாதிரி சரத்குமார் வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்களே. ஏங்க அவர் எங்கே, நான் எங்கே, சம்மந்தம் இல்லாமல் அவரவே என்னகிட்ட கோத்து வருவீங்களாங்க. நான் சும்மா நார்மலாக தான் எப்பவும் போல தானே அவங்கள்ட்ட பேசிக்கிறேன். இதுக்காண்டி சரத்துக்கு ஒரு வாய்ஸ் இல்லாமல் மிமிக்ரி பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. நான் எப்பவும் போல தான் நான் இருக்கேன். ஆனால் நீங்கள் அவரை கம்பேர் பண்ணி கொஞ்சம் ஏன்னா கலாயிங்க, நான் வேணான்னு சொல்லலை, எப்படினாலும் கொஞ்சம் நார்மலாக சொல்லலாம். பட் நடிக்கிற அளவுக்குலாம் போகாதீங்க. நான் அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது. நான் என்னோட ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்களே நம்ப மாட்டீங்க இது நீ தானா அப்படின்ட்டு. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபோட்டோவே இருக்கும். ஏன்னா நான் இப்போ இருக்கிற ஒரு கலருக்கும் இந்த ஃபேஸு இந்த டிஃப்ரென்ஸுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதெல்லாம் அப்படி தான். காசு பணம் வந்தால் காக்கா கூட கலர் ஆயிருன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம மாறணும்னு நினச்சா மாறலாம், எப்படி இருந்தாலும் மாறலாம். நான் அப்போல்லாம் சின்ன வயசில் அப்படி ஓடி விளாண்டுக்கிட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, வெயிலில் ஆட்டம் போட்டுக்கிட்டு இப்படி இருப்போம். ஃபுல்லாக அப்படியே கண்ணுன்னு இருக்கும். கைக்கும் ஃபேஸுக்கு கலரு வித்தியாசமே தெரியாது, அப்படி இருக்கும். ஏதோ இப்போல்லாம் கொஞ்சம் வயசாகிடுச்சு, வீட்டில் மெச்சூரிட்டி அந்த வயசு வந்தோன்னா அப்படியே ஃபுல்லாக வேலை செய்கிறது, வேலைக்கு போகிறது, இப்படின்னு அப்படியே கொஞ்சம் பொறுப்பு வந்து எல்லாம் அடக்க ஒடுக்கமாக இருக்கும். கரெக்டாக அப்படியே கலர் ஆகிட்டோம். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.